திருச்சிற்றம்பலம் 36வது திருவிளையாடல், மதுரையான திருவிளையாடல். முன்னொரு காலத்திலே பாண்டிய மன்னர் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்தார். மதுரை மாநகரை சீரும் சிறப்புமாக மனுதர்ம முறைப்படி செங்கோல் ஆட்சி செய்து கொண்டு வந்தார் பாண்டிய மன்னர். அவர் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவராக விளங்கினர். நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தைத்துக் கொண்டு ஐந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டு சொக்கநாத பெருமானிடத்தில் மிகுந்த அன்போடு இருந்தார். சிவ அடியார்களுக்கெல்லாம் வேண்டுவதை செய்து கொண்டு வந்தார். மன்னன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்கள். அதனால மன்னன் மாதிரியே மக்களும் சிவ அன்பர்களாக விளங்கினார்கள். அத்துணை பேரும் சொக்கநாத பெருமானிடத்திலே பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த சமயத்திலே சமணர்கள்லாம் இந்த பாண்டிய நாட்டை எப்படியாவது அழிக்க வேண்டுமே, இந்த மதுரை மாநகரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுகிறார்கள். எப்படியாவது இந்த மதுரையை அழிக்க வேண்டும், பாண்டிய மன்னரோடு இந்த மதுரை மாநகரத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அதற்காக ஒரு அபிசார வேள்வி நடத்தினார்கள். ஒரு அபிசார வேள்வி நடத்தி அந்த வேள்வியிலிருந்து ஒரு பெரும் அரக்கன், பெரிய கரிய நிறத்தோடும் பெரிய மலை போன்ற உருவத்தோடும் அப்படி பெரிய தொந்தியோடும் ஒரு பூதம் மாதிரி ஒரு அரக்கன் தோன்றினான். உடனே அந்த அரக்கன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அந்த சமணர்கள்லாம் சொல்றாங்க, நீ நாகமாக மாறி மதுரை நகரத்தையே விழுங்க வேண்டும், பாண்டிய மன்னனோடு சேர்த்து மதுரை நகரத்தையே விழுங்குவாயாக அப்படின்னு சொல்லி சமணர்கள் ஏறி விடுகிறார்கள். உடனே அந்த அரக்கனும் ஒரு பெரிய நாகமாக மாறினார். பெரிய நாகமாக உருமாறினார். அப்படி படம் எடுத்துக்கொண்டு அந்த நாகமானது அப்படி கருநிறத்தோடும் உடம்பெல்லாம் நஞ்சை தேக்கிக் கொண்டும் தன்னுடைய இரட்டை நாக்கை சீற்றிக் கொண்டும் அப்படி நெருப்பு போன்ற கண்களோடும் அப்படி மார்பினாலே ஊண்டு கொண்டே வருகிறது. அதனுடைய பெரிய வாளை அப்படியே சுழற்றி கொண்டு அப்படியே இரும்பு மாதிரி மாற்றிக்கொண்டு அப்படியே அந்த பாம்பானது ஊர்ந்து கொண்டே நகர்ந்து கொண்டே மதுரை நகர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இத மக்கள் எல்லாம் பார்த்து பயந்து விட்டார்கள். ஒரு பெரும் பாம்பு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி எல்லோரும் பாண்டிய மன்னரிடத்திலே செய்தி சொன்னார்கள். பாண்டிய மன்னரும் வந்து பார்க்கிறார். பார்த்தா ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வாய் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மலை அளவுக்கு இருக்கிறது. பெரிய உருவத்தோடு கருநிறத்தோடு சீறிக்கொண்டு கோபத்தோடு அந்த பாம்பானது வந்து கொண்டிருக்கிறது. உடனே பாண்டிய மன்னன் அதை அழிக்கும் பொருட்டு தன்னுடைய மனத்திலே சொக்கநாத பெருமானை தியானித்துக் கொண்டு வில்லை எடுத்தார். அம்பை எடுத்து தொடுக்கிறார். ஒரு அம்பை எடுத்து தொடுக்கிறார். உடனே அந்த பாம்பானது அந்த அம்பை கவ்வி துப்பிடுச்சு. இன்னும் பல கணைகளை பாண்டிய மன்னர் விட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி பல கணைகளை விட்டு கொண்டே இருக்கிறார் பாண்டிய மன்னர். சொக்கநாத பெருமானுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு, பெருமானே இந்த துன்பத்திலிருந்து நீர்தான் எங்களை காக்க வேண்டும், மதுரையை காக்க வேண்டும் சொல்லி பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி அவருடைய திருவடிவத்தை, அவருடைய திருவடியை, திரு அருளை மனத்திலே தியானித்துக் கொண்டு பல கணைகளை எல்லாம் பாம்பை நோக்கி தொடுக்கிறார் பாண்டிய மன்னர். ஒரு கட்டத்திலே அந்த பாம்பானது அப்படி சாய்ந்து கீழே இறந்து விழுகிறது. விழுகிற பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய மொத்த நஞ்சையும் உமிழ்ந்து விட்டு விழுகிறதா. இப்போ அந்த பாம்பு கக்கிய நஞ்சானது ஒரு ஆற்றை போல வருகிறது. அந்த நஞ்சினால் மக்கள் எல்லோரும் துன்பப்பட்டார்கள். எல்லோரும் பாண்டிய மன்னரிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அந்த நஞ்சானது மக்களை இப்படி துன்பப்படுத்துகிறதே, மன்னா நீங்கள் அந்த நாகப்பாம்பினை அம்பெய்தி கொன்றீர்கள், இருந்தாலும் அந்த நாகப்பாம்பு சாகும் தருவாயிலே நஞ்சை கட்டிவிட்டு இறந்து விட்டதே, அந்த
கேட்க, அப்போ பாண்டிய மன்னர் இதற்கு சொக்கநாத பெருமானே ஒரு நல்ல ஒரு உபாயத்தை கொடுப்பார், அவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும்னு சொல்லி எல்லோரும் சென்று சொக்கநாத பெருமானுடைய திருவடியை வீழ்ந்து வணங்கினார்கள். அத்துணை பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் பாண்டிய மன்னரும் அத்துணை பேரும் சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அவரை போற்றுகிறார்கள். பெருமானே, முன்னொரு காலத்துல திருப்பார்கடல்ல இருந்து எழுந்து வந்த நஞ்சையே உண்ட பெருமானே. ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை கடைந்தார்கள். மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமுமா கடைந்தார்கள். கடைகிற பொழுது அமிர்த வரும்னு பார்த்தா முதல்ல நஞ்சு வந்துருச்சு, ஆழகால விஷம் வந்துருச்சு. ஆழம்னா நஞ்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே கடலை கடையிற பொழுது எழுந்து வந்த நஞ்சு, அது போக இந்த அரக்கர்கள்லாம் வாசுகி பாம்பை இறுக்கி பிடிச்சதுனால அந்த வாசுகி பாம்பு வேற தன் எடுக்கக்கூடிய நஞ்சை கட்டிடுச்சு. அந்த நஞ்சு ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆழகாலம் ஆயிடுச்சு. அந்த ஆழகாலம் விஷம் வந்துச்சு. விஷம் வந்த உடனே எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அந்த அமிர்தத்தை கடைவதற்காக அத்துணை பேர் வந்தாங்க. தேவாதி தேவர்கள், 33 தேவர்கள், பிரம்மா, திருமால், அசுரர்கள் எல்லாரும் அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. இப்போ நஞ்சு வந்தவொடனே எல்லாரும் திசைக்கு ஒரு பக்கமும் ஓடி போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் சென்று கைலாயத்திலே சிவபெருமானிடத்திலே முறையிட்டார்கள். சிவபெருமான் தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய சுந்தரரை கூப்பிட்டு அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வருகின்ற. அப்போ சுந்தரரும் அங்கு போன, திருப்பார்கடலுக்கு போன, அந்த நஞ்சையெல்லாம் திரட்டி அதை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்திட அதை கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குற. சிவபெருமானும் அந்த நஞ்சை உண்ட. அப்போ அம்பிகை சிவபெருமானுடைய கழுத்தை பிடித்தார்கள், அன்பினால பிடித்தார்கள். அவங்க பிடிச்ச உடனே அந்த நஞ்சானது, கழுத்து வர இருந்த அந்த நஞ்சானது அமிர்தமாக மாறி போச்சு. அப்படி தன்னுடைய கண்டத்திலே நஞ்சை வைத்திருக்கக்கூடியவர் நீலகண்டன் அவருக்கு பேர். ஏன்னா இதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததுனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த திருப்பார்கடல்ல இருந்து எழுந்து வந்த நஞ்சையே உட்கொண்டு மக்களுக்கு அனுக்கிரகம் செய்தவன் அல்லவா நீ. இப்போ மதுரை மாநகரை நோக்கி ஒரு நஞ்சானது, அந்த பாம்பு கக்கிய நஞ்சானது ஆறு போல் ஓடி மக்களுக்கு துன்பம் இழைக்கிறதே, நீதான் இதை காத்து அருள வேண்டும், எங்களை எல்லாம் காத்து அருள வேண்டும் என்று பாண்டிய மன்னர் கேட்கிறார். எல்லா மக்களும் சிவபெருமானை போட்டு துதித்தார்களாம். அரவு பரணா சரணம் சரணம், அடியார் துயரம் கலைவாய் சரணம், குருமா மதிசேர் சடையாய் சரணம், கொடுமா விடன் உண்டவனே சரணம், தரை நாயகனே சரணம் சரணம், தக்கோர் பரவும் சொக்கே சரணம், கருணார் புறம் எய்தவனே சரணம், கருணாகரனே சரணம் சரணம். முதல்ல சொல்றாங்க அரவு ஆபரணா சரணம், பாம்புகளை எல்லாம் அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடியவனே. பாம்பெல்லாம் சிவபெருமான் அணிகலன்களாகவே அணிந்திருக்கிற. அப்படி பாம்பை அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடியவனே சரணம். அடியார் துயரம் கலைவாய் சரணம், குருமா மதிசேர் சடையாய் சரணம், அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலவை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கக்கூடியவனே. இதுல என்ன சொல்றாங்க, அந்த நிலவுக்கும் இருந்த சாபத்தை போக்கி. ஏன்னா தச்சன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருந்த, தச்சனுக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். அதுல 13 பெண்களை காசிப முனிவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். 10 பெண்களை தர்மதேவருக்கு, யம தர்மருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். 27 பெண்களை சந்திர பகவானுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். இதுல சந்திர பகவான் 27வது பெண்ணான ரோஹிணியிடத்தில் மட்டும் ரொம்ப பிரியமா இருந்தார். மற்ற 26 பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் உதாசீனப்படுத்தினார், அவங்களை திரும்பி கூட பார்க்கல. அந்த மற்ற 26 பெண்களும் தச்சனிடத்திலே வந்து முறையிட்டார்கள், அப்பா அவர் எங்களை கண்டுக்கவே மாட்டாருப்பா, எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார், ரோஹிணி மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தச்சனிடத்திலே முறையிட்டார்கள். அப்போ
தச்சனுக்கு கோபம் வந்து, நீ நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து மாய்ந்து ஓய்ந்து போக கடவுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்ட. சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்குமா. சந்திரன் பூரண சந்திரனாக ஜொலித்தவர் நாளுக்கு ஒரு கலையாக தேய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளா தேய்ந்து கொண்டே வருகிறார். அப்போ எல்லார்கிட்டையும் தஞ்சம் அடை கேட்கிறார். தேவேந்திரன் போய் தஞ்சம் கேட்கிறார். தேவேந்திரரே, தச்சன் எனக்கு சாபம் கொடுத்துட்டார், நான் நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து கொண்டே வருகிறேன், நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும்னு. தேவேந்திரன் என்னால முடியாது போன்ட்ட. சரின்ட்டு பிரம்மதேவர்கிட்ட வந்தார். பிரம்மதேவரே, உங்களுடைய மகன் தச்சன் எனக்கு சாபம் கொடுத்துட்டார். ஏன்னா பிரம்மதேவருடைய மகன் தான் தச்ச பிரபாவதி. உங்க மகன் வந்து எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார், அதனால நீங்க தான் இந்த சாபத்துல இருந்து எனக்கு விமோச்சனத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே பிரம்மர் சொன்னார், தச்சன் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், என்னால எதுவும் பண்ண முடியாது போன்ட்டு. சரின்னு திருமால்கிட்ட வந்த. திருமால்கிட்ட வந்து, பெருமாளே, நீங்கள் தான் என்னை காத்தருள வேண்டும், தச்சன் எனக்கு நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து போவான்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார், நான் வர தேய்ந்து கொண்டே வருகிறேன், நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்ற வேணும்னு சொல்லி கேட்கிறேன். உடனே திருமால் சொன்ன, தச்சனெல்லாம் எங்களால பகிச்சிக்க முடியாது, இதெல்லாம் சாதாரண வைத்தியர்களால குணப்படுத்த முடியாது, வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரால் தான் இதை குணப்படுத்த முடியும், நீ நேரா கைலாசம் போய் சிவபெருமானிடத்திலே முறையிடு அப்படின்ட்டு. உடனே சந்திர பகவானும் கைலாசம் போன. இன்னும் 3 நாள் தான், அப்புறம் ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிருவேன். அந்த 3 நாள் இருக்கக்கூடிய சமயத்துல கைலாசம் போனார். போய் அங்கே சிவபெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். பெருமானே, என்னை எப்படியாவது காத்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். அப்போ சிவபெருமான் அவரை தூக்கி தன்னுடைய திருமுடியிலே வைத்துக் கொண்டார். திருவடியிலே விழுந்தவனை மடியிலே வைக்கலாம், சிவபெருமான் முடியிலே வைத்துக் கொண்டார். தன்னை வணங்கக்கூடிய அடியார்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். நந்தனாருடைய வரலாற்றிலே நம்ம பார்த்தோம். நந்தனார் திருப்புன்கூர்ல அந்த குட்டைய குளமா வெட்டணும்னு ஆசைப்பட்டார். அப்போ தனக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெருமானிடத்தை பிரார்த்தனை பண்ணார். பெருமானும் தன்னுடைய மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய விநாயக பெருமான அனுப்பி விட்டார். விநாயக பெருமானும் நந்தனாருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொன்ன, நீங்கள் ஆலயத்தை சுற்றி வாருங்கள், அதற்குள் நான் குளத்தை வெட்டுகிறேன்னு சொல்லி ஒரு நாள் அந்த ஒரு இரவிலேயே பிரம்மாண்டமான குளத்தை வெட்டினார் விநாயக பெருமான். பிரம்மாண்டமான திருக்குளம். இன்னைக்கும் நம்ம வந்து திருப்பன்கூர் போனோம்னா பிள்ளையார் வெட்டிய குளம்னே பெரிய பிரம்மாண்டமான குளம் இருக்கிறது. அப்படி பிரம்மாண்டமான குளத்தை வெட்டி கொடுத்தார். நந்தனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பதக்க நெல்லு கொடுத்தார் விநாயக பெருமானுக்கு. அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போய் சிவபெருமான் தன்னுடைய தந்தையாகிய பரமேஸ்வரனுடைய திருவடியில கொண்டு போய் வச்சார். பரமேஸ்வரர் பார்த்த, என்னுடைய பக்தன் கொடுத்தது, அதை போய் கால்ல வைக்கிறேன்னு சொல்லி அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய, அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தன்னுடைய அடியார்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். அதனாலதான் சொல்லுவார்கள், இப்போ ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிட்டா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொன்னு கொடுப்பார்கள். ஒரு தெய்வம் ஞானத்தை கொடுக்கும், ஒரு தெய்வம் கல்வியை கொடுக்கும், ஒரு தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு நல்ல ஒரு இல்வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையும், ஒரு தெய்வத்தை கும்பிட்டா குழந்தை செல்வம் கிடைக்கும், ஒரு தெய்வத்தை கும்பிட்டா நல்ல ஒரு மதிப்புமிக்க போற்றுதலுக்குரிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிட்டா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொன்று கொடுப்பார்கள். சிவபெருமான் என்ன கொடுப்பார்? ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொன்று கொடுக்கும். ஆனா சிவபெருமான் தன்னையே கொடுப்பார். சிவபெருமான் ஒருத்தர் தான் தன்னையே கொடுப்பார். நம்ம மாணிக்க வாசக பெருமான் கூட ரொம்ப அருமையா சொல்வார், சித்தவளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்னு பாடுவார். தன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களை சிவமாகவே மாத்திடுவார், தன்னையே கொடுப்பார். அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு. தன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களை சிவமாகவே மாத்திடுவாராம். ஏன்னா முக்தியில 4 வகையான முக்தி இருக்கிறது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாநிச்சயம்.
இதுல சாலோகம், சாமீபம், சாரூபம் என்பது பரமுத்தின்னு அர்த்தம். இந்த சாயுச்சியம் என்பதுதான் பதமுத்தி, உயர்ந்த முத்தி. அந்த பதமுத்தி அடைஞ்சா நம்ம பிறவியே கிடையாது, நமக்கு பிறப்பே கிடையாது, சிவனோட ஐக்கியம் அது. இந்த சாலோகம் அப்படின்றது என்ன முக்தினா தேவலோகத்துல வாழ்வது, தேவலோக பதவி கிடைச்சு தேவலோகத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதைத்தான் சாலோகம்னு சொல்லுவாங்க. சாமீபம் அப்படின்னா சிவபெருமான் பக்கத்துல இருப்பது, சிவபெருமான் பக்கத்திலே இருப்பாங்க. அந்த முக்தியை பெற்றவர்கள்லாம் சிவபெருமான் அருகிலே இருக்கக்கூடியவங்க. அடுத்து சாரூபம், சாரூபம்னா சிவபெருமானை போன்ற ரூபத்தை பெற்றுக்கொள்வது, சிவபெருமானுடைய ரூபத்தை அடைவது. அந்த சிவபெருமானுடைய ரூபத்தை அடைந்தவர்கள் தான் ருத்ரன், மகேஸ்வரன். இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருப்பாங்க, ஆனா சிவபெருமான் கிடையாது. அவங்க எல்லாம் அந்த சாரூபம் என்று சொல்லக்கூடிய முக்தியை பெற்றவர்கள். அதனாலதான் சொல்வார்கள் அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் நம்ம சொல்றோம். ருத்ரன் வேறு, சிவன் வேறு. சிவபெருமான் அழிக்கக்கூடிய கடவுள் கிடையாது. சிவபெருமானுடைய அந்த சாரூபம் என்று சொல்லக்கூடிய முக்தியை பெற்றவர் அவங்க. அடுத்து சாயுச்சியம். சாயுச்சியம் அப்படின்றதுதான் இறைவனோடு கலப்பது, சிவமாகவே மாறுவது, அதுதான் பதமுத்தின்னு சொல்லுவாங்க. இப்படி 4 வகையான முக்திகள் இருக்கிறது. ஆக சிவபெருமானை கும்பிட்டா நம்ம சிவமாகவே மாறிடும். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் சிவபெருமான். கருணையே வடிவமானவர், தன்னை வணங்கக்கூடியவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். அப்படி சந்திரனை தன்னுடைய திருமுடியிலே சூட்டி அந்த சந்திரனுக்கு அபயம் கொடுத்தார். இதுல என்ன ஒரு சிறப்புனா, இப்போ நம்மிடத்துல ஒரு பகைவர் வந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னுடைய பகைவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுவதற்காக அவங்களை ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்போம், மறைத்து வைப்போம். ஆனா சிவபெருமான் என்ன பண்ண, தன்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லி அபயம் புகுந்த சந்திரனை அவன் பகைவன் பார்க்கும்படியாக திருமுடியில தூக்கி வச்ச. எல்லாரும் முடியாதுன்ட்டாங்க. தேவேந்திரன் என்னால முடியாது, பிரம்மதேவர் முடியாதுன்ட்டார், திருமால் முடியாதுன்ட்டார். தச்சன் கொடுத்து சாபம் கொடுத்ததுதான், என்னால அந்த தச்சனை பகச்சிக்க முடியாது, எங்களால யாராலும் தச்சனை பகச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிவபெருமான் ஒருத்தர் தான் தச்சன் பார்க்கும்படியாகவே சந்திரனை தன்னுடைய திருமுடியை தூக்கி வச்சார். ஏன்னா அவருக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது. தன்னிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடியவர் பெருமான், கருணையே வடிவமானவர். அப்போ அந்த சந்திரனுக்கும் வரம் அருள் செய்த, நீ தச்சன் கொடுத்த சாபத்தினால் தேயவும் என்னுடைய அருளினாலே வளரவுமாய் இருப்பாய், தேயவும் வளரவுமாய் நீ இருப்பாய். அதனாலதான் சொல்வார்கள் 3ஆம் விரை சந்திரனை பார்ப்பது விசேஷம் அப்படின்னாங்க. ஏன்னா 3ஆம் விரை சந்திரனைத்தான் சிவபெருமானுடைய முடியிலே சூட்டி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமான். அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற, அந்த சந்திரனுக்கும் கருணை புரிந்தவனே அப்படின்னு. குருமா மதிசேர் சடையாய் சரணம், கொடுமா விடம் உண்டவனே சரணம். அந்த திருப்பார் கடலிலே வந்த விஷத்தை உண்டவனே அப்படின்ற. தரை நாயகனே சரணம் சரணம், எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனே சரணம் அப்படின்றாங்க. தக்கோர் பரவும் சொக்கே சரணம், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் உன்னை வந்து வழிபாடு செய்வார்கள். அப்படி அத்துணை பக்குவப்பட்ட ஆன்மாக்களும் வழிபாடு செய்யக்கூடியவனே உன்னுடைய திருவடி சரணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சுருளார் புறம் எய்தவனே சரணம், திரிபுரத்தை எய்தவனே. திரிபுரம் 3 கோட்டைகளாக அசுரர்கள் இருந்தார்கள். கமலாட்சன், தாரகாட்சன், வித்யுன்மாலின்னு சொல்லக்கூடிய 3 அசுரர்கள் தங்க கோட்டையாகவும் வெள்ளி கோட்டையாகவும் இரும்பு கோட்டையாகவும் இருந்தார்கள். அந்த திரிபுரத்தை தன்னுடைய சிரிப்பினால எரிச்சவர். அப்படி திரிபுரத்தை எரித்தவனே சரணம். கருணாகரனே சரணம் சரணம், கருணையே வடிவமாக விளங்கக்கூடியவனே சரணம் சரணம்னு சொல்லி சொக்கநாத பெருமானை போற்றுகிறார்கள் மக்கள், பாண்டிய மன்னர் எல்லோரும். பாரோர் பரவும் பரனே சரணம், பணிவான் அவர்க்கு அணியாய் சரணம், வீரா இதழி தாராய் சரணம், மெய்யா உலை சேர் கையா சரணம், தேரா இருவர்க்கு அரியாய் சரணம்,
தெளிவார் ஒருவர்க்கு எளியாய் சரணம். ரொம்ப அருமையா சொல்ற. தேரா இருவர்க்கு அரியாய் சரணம், தெளிவார் ஒருவர்க்கு எளியாய் சரணம். இந்த திருமாலும் பிரம்மதேவரும் அவருடைய திருமுடியையும் திருவடியையும் காண புறப்பட்டார்கள். ஆனா ஆணவத்தினாலே அவர்களால் காண முடியவில்லை. அப்பேற்பட்ட திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கூட காண்பதற்கு அரியதாக விளங்கக்கூடிய பெருமான் அடியார்களுக்கு எளிமையா இருக்கக்கூடியவனை, அடியானுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவனை, அடியார்களுக்கு எளிமையானவனாக இருக்கக்கூடியவனை. ஏன்னா சிவபெருமானை சொல்லும் பொழுது தன்னை அடியாருக்கு எளியன் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு கடிதாசி எழுதுறார். பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க சொல்லி கடிதாசி, உமாபதி சிவாச்சாரியாருக்கு கடிதாசி எழுதுறார். அதுல சொல்லும் பொழுது சொல்லுவார், அடியார்க்கு எளியன் சிற்றம்பலத்தான் எழுதும் ஓலை அப்படின்பார். சிவபெருமானே சொல்ற அடியார்க்கு எளியன்னு பட்டம் போடுற. ஆனா நம்ம என்னென்ன பட்டம் போடுறோம், இவ்வளவு பெரிய பெரிய பட்டம்லாம் நம்ம போடுறோம். ஆனா சிவபெருமான் எப்பேற்பட்டவர், எத்தனையோ கருணை செய்தவர், எத்தனையோ உயிர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தவர், அத்த வீரட்டான செயல்களை செய்தவர், முப்புறங்களை எரித்தவர், மன்மதனை எரித்தவர், எத்தனையோ அவருடைய திருவிளையாடல்களை சொல்லலாம், அவருடைய அருள் செயல்களை சொல்லலாம். அப்பேற்பட்டவர் பட்டம் போடுறார். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் எழுதும் ஓலை அப்படின்ற அப்பேற்பட்ட பெருமான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, தேரா இருவர்க்கு அரியாய் சரணம், தெளிவார் ஒருவர்க்கு எளியாய் சரணம். ஆரா அமுதே சரணம் சரணம், அழகா அருளா கரணையே சரணம் அப்படின்ற. மழுவார் படையாய் கொடுமால் விடையாய் அரைத்தோர் உடையாய் புடைமாது உடையாய் அழகா வெஞ்சி புகழா அன்பர்க்கு அரியா அன்பர்க்கு எளியா இந்த தளலால் வஞ்ச கொடுமா நஞ்சை தனியாய் இங்கு தனியா என்று உய்தி அழுவார் தொழுவார் விழுவார் எழுவாரானார் சேர்வானானார் அவரை அப்படின்றது. மழு ஆயுதத்தை உடையவனை, மக்களுடைய துயரங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவனை, அந்த யானையை உரித்து தோளாக போர்த்தியவனை, ஒரு பாகத்திலே உமையமையை வைத்திருக்கக்கூடியவனே, அப்படியெல்லாம் அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி பாண்டிய மன்னரும் மக்களும் பலவாறு குதித்து போற்றி அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அழுகிறார்கள், தொழுகிறார்கள், வணங்குகிறார்கள். அப்போ சொக்கநாத பெருமான் தன்னுடைய முடிவிலே சூட்டி இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனிலிருந்து ஒரு அமிர்த துளி, ஒரே ஒரு துளியை எடுத்து மதுரை மாநகரிலே தெளிக்கிறார். ஒரு துளி, இந்த சந்திரனிலிருந்து ஒரு துளியை எடுத்து அந்த அமிர்த துளியை தெளிக்கிறார். தெளிச்ச உடனே அந்த நஞ்சானது தேனாக மாறி போச்சான். அந்த பெரிய நாகப்பாம்பு கக்குச்சுல்ல, அந்த நஞ்சு ஆறாக வந்ததல்லவா, அது மொத்தமும் தேனாக மாறி போச்சான். எல்லாருக்கும் ஆச்சரியம். நஞ்சையே தேனாக மாற்றினார் பெருமான். நஞ்சுக்கு ஆலம்னு பேரு. மதுரையிலே அந்த பாண்டிய நாட்டிலே அந்த பாம்பு, நாகப்பாம்பு கக்கிய நஞ்சானது ஆரை போல் ஓடிய காரணத்தினால் அதற்கு ஆலவாய்னு பேர். தேனுக்கு மதுரம்னு பேரு. அந்த நஞ்சை தேனாக மாற்றினார் சிவபெருமான். அதனால மதுரமான ஊர், மதுரமான ஊர், அதனாலே அதற்கு மதுரைன்னு பேரு. மதுரம்னா தேன் அர்த்தம். தேனாக மாற்றினார் பெருமான், நஞ்சை தேனாக மாற்றினார். மதுரமான ஊர் மதுரை என்று அந்த ஊர் அழைக்கப்படுகிறது. இப்படி பெருமான் இப்படியான ஒரு அருள் செயலை செய்தார். பாண்டிய நாட்டு மன்னர்கள், பாண்டிய மன்னர், பாண்டிய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எல்லோரும் சொக்கநாத பெருமானுடைய பெருமையை போற்றி புகழ்ந்தார்கள். அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கினார்கள். பெருமானே, பாண்டிய நாட்டிற்கும் மக்களுக்கும் வந்த பெரும் துயரை போக்கினாயேன்னு சொல்லி அவருடைய பெருமையை என்ன சொல்லி புகழ்வதுன்னு சொல்லி அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி அவரை பலவாறு துதித்து போற்றி மக்கள் எல்லாம் வணங்கினார்.
அந்த நாகப்பாம்பு வீழ்ந்ததுல வீழ்ந்தது. அந்த நஞ்சானது பெருமான் அமிர்தமாக மாற்றின, அந்த நஞ்சை தேனாக மாற்றின. அந்த நஞ்சானது தேனாக மாறியது. மாறின உடனே அந்த விழுந்த நாகப்பாம்பு நாகமலையாக மாறிடுச்சு. அது ஒரு மலையாகவே மாறிடுச்சு. அதுதான் நாகமலை என்று இன்றைக்கு நாம் அழைக்கின்றோம். அப்படி அந்த நாகப்பாம்பு கக்கிய நஞ்சு தேனாக மாறியது. பெருமான் சிவபெருமான் அந்த நாகப்பாம்பை மலையாக மாத்திட்டார். அதுதான் நாகமலை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயம்லாம் சமணர்களுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அசோக மரத்தினுடைய நிழலிலே நின்று கொண்டு எல்லாம் கூட்டம் போட்டு பேசுறாங்க. என்னடா நம்ம இவ்வளோ பெரிய நாகப்பாம்பை அனுப்பணும், அதாலேயும் மதுரையை ஒண்ணும் செய்ய முடியலையே, எப்படியாவது இந்த மதுரை மாநகரத்தை அழிக்க வேண்டுமே. ஏற்கனவே இவங்க ஒரு யானை அனுப்புனாங்க. நம்ம அந்த திருவிளையாடலை முன்னாலே சிந்தித்தோம். ஏற்கனவே இந்த மதுரை மாநகரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மும்மத யானையை அபிசார வேள்வி செய்து அந்த சமணர்கள் ஏறி விட்டார்கள். மதுரை மாநகரத்தை மிதித்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி மத யானையை ஏறி விட்டார்கள். அப்போ பாண்டிய மன்னர் சொக்கநாத பெருமானுடைய திருவடியை வேண்டி போற்றிட பெருமான் சொன்னார், வசரீதியாக சொன்னார், யாமே வில்லாளியாக இருந்து அந்த மத யானையை கொள்வோம். அதே மாதிரி சிவபெருமானோ வில்லாளியாக இருந்து அம்பு எய்தி அந்த மும்மத யானையை வீழ்த்தினார். அதுதான் யானை மலையாக இருக்கிறது என்று பார்த்தோம். இப்ப அடுத்து நாகத்தை வேற அனுப்பி விட்டாங்க. அந்த நாகமும் வீழ்த்தப்பட்டு நாகமலையா மாறி போச்சு. இன்னமும் அவங்க அடங்கல. எப்படியாவது இந்த மதுரை மாநகரத்தை அழிச்சே ஆகும். நம்ம எதை அனுப்புனாலும் இப்படி அவங்க வீழ்த்தி கொண்டே இருக்கிறார்களே, அதை அம்பு எய்தி கொன்று கொண்டே இருக்கிறார்களே, எதை அனுப்புனா இவங்க கொல்ல மாட்டாங்க, அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சூழ்ச்சி பண்றாங்க. எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் யோசிச்சு மாய பசு, ஒரு மாய பசுவை படைத்தார்கள். மாய பசுவை படைத்து அதை ஏறி விட்டாங்க. சமணர்கள் எல்லோரும் அந்த மாய பசுவை ஏறி விடுகிறார்கள். மதுரை மாநகரத்தை குத்தி அதை நகரத்தோடு அடித்து நொறுக்குவாயாக, அந்த நகரத்தையே அழிப்பாயாக, பாண்டிய மன்னனோடு சேர்த்து மதுரை மாநகரத்தையே அழிப்பாயாக சொல்லி அந்த மாய பசுவை ஏறி விடுகிறார்கள். அந்த பசுவும் அங்கிருந்து அப்படி கோபமா வருகிறதாம். அப்படி கண்கள் எல்லாம் சிவக்க அப்படி பெரும் கோபத்தோடு ரொம்ப மிகப்பெரிய வலிமையோடு அந்த பசுவானது வருகிறது. மதுரை மாநகரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வருகிறது. இப்போ மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த செய்தி பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சது. பாண்டிய மன்னர் பார்க்கிறார். சமணர்கள் எல்லாம் மாய பசுவை மதுரை மாநகரத்தை அழிப்பதற்காக ஏறி விட்டுருக்கிறாங்க. அந்த பசுவானது மதுரை மாநகரத்தை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மன்னர் பார்க்கிறார். முதல்ல மும்மத யானையை அனுப்புனாங்க. சிவபெருமான் வில்லாளியாக இருந்து அம்பு எய்தி அதை வென்றார். அடுத்து நாகப்பாம்பு அனுப்புனாங்க. பாண்டிய மன்னரும் தன்னுடைய மனத்திலே சொக்கநாத பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு பாம்பின் மீது அம்பு போட்டு வீழ்த்தினர். இப்போ பசு அனுப்புறாங்களே, பசுவை கொள்வது அறம் அன்றே, பசுவை கொள்ளக்கூடாதே, என்ன செய்வது? ஏன்னா நம்முடைய இந்து மத சாஸ்திரப்படி வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 33 தேவர்களும் தெய்வங்களும் எல்லோரும் பசுவினுடைய உடலிலே வாசம் செய்கிறார்கள். உன்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, சனி தாக்கம் இருக்கு அப்படின்னா கோமாதா பூஜை பண்ணுங்க, பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்க, புல் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தால் அது சரியாகும். எல்லா கோவில்களிலும் காலையில கோமாத பூஜைன்னு செய்வாங்க. கோமாதாவை வழிபாடு செய்யறது நம்முடைய இந்து மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம். ஒரு புதுமனை புகுவிழா, அதுல கூட ஒரு புதுசா வீடு கட்டி இருக்கோம்னா கூட கோமாதா பூஜை கண்டிப்பா செய்யணும். அது ரொம்ப சிறப்புக்குரியது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வேத சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுலயும் நம்ம நிறைய வரலாறுகள்லாம் பார்த்திருக்கோம். மனுநீதி சோழன் அவருடைய அந்த அரண்மனைக்கு முன்னால அவர் ஆராய்ச்சி மணி கட்டியிருப்பார். இந்த ஆராய்ச்சி மணிய ஒரு பசுவானது அடித்து கொண்டிருந்ததாம். கண்களிலே கண்ணீரோடு அந்த ஆராய்ச்சி மணியை அடித்ததாம். அப்போ மன்னர் யாரோ ஒருவர் ஆராய்ச்சி மணியை அடிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து பாக்குறாரு. ஏன்னா அந்த ஆராய்ச்சி மணியை அடித்து யார் ஒழிக்க செய்தாலும் மன்னரே வந்து அவரிடம் பேசி என்ன ஏது விசாரித்து அவங்களுக்கு நீதி வழங்குவர். யாரோ ஒருவர் ஆராய்ச்சி மணியை ஒழிக்க செய்கிறார்களே சொல்லி மன்னர் வந்து பார்த்தா ஒரு பசுவானது கண்களிலே கண்ணீரோடு அந்த வாயினாலே அந்த மணியுடைய கயிறை பிடித்து அடித்து ஓசை எழுப்புகிறது. மன்னருக்கு பசுவை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அதால சொல்லவும் முடியாது. சரின்னு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க சொல்ற. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய மகன் இளவரசர் அவர் நகர வீதி சென்றிருக்கிறார். தேரிலே நகரத்திலே வீதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது இந்த பசுவினுடைய கன்றானது தெரியாமல் அவருடைய தேர் சக்கரத்திலே விழுந்து அந்த சக்கரம் ஏறி அந்த கன்று இறந்து போச்சு. இது தெரியாமல் நடந்த ஒரு விபத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. மன்னர் அவருடைய மகன் வேணும்னு பண்ணல, அவருக்கு தெரியாது. எதற்சியா ஒரு கன்றானது அப்படி ஓடி வந்து அது தெரியாமல் சக்கரத்திலே விழுந்து இறந்து விட்டது. இதை அறிந்த தாய் பசுவானது நீதி கேட்டு மன்னனுடைய ஆராய்ச்சி மணியை ஒழிக்க செய்கிறது. இதெல்லாம் மன்னருக்கு தெரிஞ்ச உடனே நீதி எல்லாருக்கும் சமம்தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களையும் காவலர்களையும் கூப்பிட்டு அந்த பசுவுக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எப்படி அந்த பசு வருத்தப்பட்டதோ அது மாதிரி நானும் வருத்தப்படணும்னு சொல்லி என்னுடைய மகனை தேர்காலிலே இட்டு கொள்ளுங்கள் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டார். அமைச்சர்களும் காவலர்கள் அத்துணை பேர் அமைச்சர்கள்லாம் மன்னர்கிட்ட சொல்றாங்க, மன்னா இதற்காக நீங்கள் இவ்வரி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அண்ணா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிக்கலாம் அண்ணா எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல, நீதி எல்லாருக்கும் சமம் தான். அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க எங்களால முடியாது. காவலர்கள்லாம் மறுத்து விடுகிறார்கள். என்ன இருந்தாலும் தன்னுடைய ராஜாவினுடைய மகன், எல்லாரும் மறுத்து விடுகிறார்கள். எங்களால முடியாதுன்றாங்க. உடனே மனுநீதி சோழன் சரி நானே செல்கிறேன்னு சொல்லி அவரே தேரை செலுத்தி தன்னுடைய ஒரே மகன், அவர் எதை பத்தி யோசிக்கல, தனக்கு அப்புறம் முடிசூட்டு வைக்கணும் அந்த பையனுக்கு, தன்னுடைய நாட்டை திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜா எதை பற்றியும் யோசிக்காமல் நீதி வழங்கணும், மனு தர்ம முறைப்படி நீதி வழங்கணும் அப்படின்றதுக்காக தானே தேரை செலுத்தி இந்த தேர் சக்கரத்திலே தன்னுடைய மகனை, ஒரே மகனை ஏற்றி கொண்ட. இன்னைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல வளாகத்துல மனுநீதி சோழனுடைய சிலை தான் வச்சிருக்கிறாங்க. அவர் மாதிரி நீதி வழங்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி ஒரு பசுவிற்காக. அதுக்கப்புறம் பெருமாள் சிவபெருமான் காட்சி கொடுத்த இந்த பசுவிற்கும் அந்த பசுவினுடைய கன்றுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார், அவருடைய மகனுக்கும் உயிர் கொடுத்தார். ஆக ஒரு பசுவிற்கு நீதியே வழங்கி கொடுத்த ஒரு மன்னர் மனுநீதி சோழன். பசுவை வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க, பசுவை தெய்வமாக மதிப்பார்கள், அதற்கு பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள். நம்ம திருமூலர் கூட சொன்னார், பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படின்னு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஏன்னா பசுவிற்கு கொடுக்கிறது அவ்வளவு புண்ணியம். அப்பேற்பட்ட பசுவானது மதுரை மாநகரத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சமணர்கள் ஏவுதலின் பேரில் வந்து கொண்டிருக்கிறது. மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பாண்டிய மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன செய்வதறியாமல் உடனே சொக்கநாத பெருமான் இடத்திலே முறையிட்டார். பெருமானே, ஒரு மாய பசு ஒன்று மதுரை நகரையே அழிப்பேன் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறதே, பசுவை கொள்வது அறம் அன்று, நாங்கள் என்ன செய்வது?
அப்படி விட்டு விடவும் முடியாது. அப்புறம் மதுரை நகரம் அழிந்து போய்விடுமே, மக்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள், என்ன செய்வது? நீங்கள் தான் இதற்கு ஏதாவது ஒரு அருள் செய்து இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, உங்களை தவிர எங்களுக்கு வேறு துணை யாருமே கிடையாது பெருமாளே, நீங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று பாண்டிய மன்னர் சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார். சொக்கநாத பெருமான் என்ன பண்ற, தனக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ரிஷபம் நந்தியம் பெருமான் அவரை கூப்பிட்டு, நீ அந்த பசுவை அடக்குவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுற. தனக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரிஷபமாக இருக்கக்கூடிய பெருமான் நந்தியம் பெருமானும் போற, காளையாக போற. அப்படி நல்ல ஒரு சீற்றத்தோடு கம்பீரமாக, இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுல எல்லாம் வரும்ல காளை, அது மாதிரி வருகிறது காளை. மாயப்பசு அது அங்கே வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு முன்பாக இந்த காளை வருகிறது. காளை வந்து மாயப்பசுக்கு முன்னால நிக்கிறது. இப்படி வந்த பசு காளைய பாக்குது. பார்த்த உடனே அதனுடைய அழகிலே மயங்கி ஆசைப்படுகிறது. அப்படியே அந்த காளையவே பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த மயக்கத்திலே பசுவானது கிறங்கி கீழே விழுந்துச்சு. உடனே சொக்கநாத பெருமான் அதை ஒரு மலையாக மாத்திட்டார். அதுதான் பசுமலை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த காளையானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவி குறித்து அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி அந்த காளை நின்ற இடம் அதுதான் இடுவமலை என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக பெருமான் ஒரு அருள் செயலை செய்தார். பாண்டிய மன்னருக்கும் மகிழ்ச்சி, மக்களுக்கும் மகிழ்ச்சி. பெருமானே, பசுவை கொள்வது அறமன்று, நாங்கள் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தோம். அப்போ நீயே இப்பேற்பட்ட ஒரு அருள் செயலை, திருவிளையாடலை செய்து இந்த மதுரை மாநகரத்தையும் மக்களையும் காப்பாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் போற்றி புகழ்ந்து பாண்டிய மன்னர் வாழ்த்தினார். இப்படி பெருமான் அந்த பசுவை மலையாக மாற்றினார். அதுக்கப்புறம் இதுவும் சமணர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே அவங்க அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க, அங்கிருந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இப்படியாக இந்த திருவிளையாடலானது பூர்த்தியாகிறது. திருச்சிற்றம்பலம்.